ஹலோ கைஸ், இந்த வீடியோல பார்க்க போறது டோக்கியோ ரெவென்ஸ் அனிமேயோட 3rd எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான். மத்த 2 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்க மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். போன எபிசோட்ல அந்த ஹோக்குட்ட வந்து செத்துருப்பா, பார்த்தா ஒரு ஃபெமிலியரா இருப்பா. சோ அதனால மனசொடைஞ்சு போன ஹீரோ கடைசியா நாட்சுமிக்கு ஃபெமிலியரா மாற அப்படின்னு சொல்லிட்டு மாறி ஸ்பிரிட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல ஹீரோவும் நாட்சுமியும் ஒரு ஸ்பிரிட் குதிரையில போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு எல்லா இடத்துலயுமே ஸ்பிரிட் எனர்ஜி இருக்கு, அதுக்கப்புறம் ஹோக்குட்டோ உனக்காக நான் கண்டிப்பா ஷாமனா மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையில வேகமா போயிட்டு இருக்காங்க. அங்க அந்த சுசுகா இருந்து சடங்குக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு கவலைப்படாத பிக் பிரதர், நீ சீக்கிரமே வரப்போற அப்படின்ட்டு நாட்சுமிட்ட இருந்து எடுத்த அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அங்க வச்சுட்டு இவங்க வரதையுமே அவ உணர்ந்துறா. ஹீரோ வந்து அங்க இருக்க பாரு அப்படிங்கிறப்ப அவ அந்த ஆர்மரட் டீமன் சோல்ஜர் மூலியமா அதோட வெப்ஸ வச்சு அந்த இடத்துல ஒரு பேரியரை உருவாக்கிடுறா. இவங்களால உள்ள போக முடியல. நாட்சுமி உள்ள போகணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு லேண்ட் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த ஆர்மர் டீமன் வந்து அட்டாக் பண்ண வரப்ப இவங்க வந்துட்டு அதை அந்த இடத்துல இருந்து தூரமா கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து மேல பறந்து அப்படியே தப்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்து சுசுகா நீ பண்றது தப்பு அப்படிங்கிறப்ப அவ இருந்துட்டு இது என்னால பண்ண முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கிறப்ப நாட்சுமி இருந்துட்டு இது உன்னோட உயிரை நீ எடுத்துக்கிற மாதிரி சோல்ஸோட டீல் பண்ணக்கூடிய எந்த ஒரு மேஜிக்குமே இப்ப பண்ணக்கூடாது, நீ பண்ற இன்கான்டேஷன் இப்ப எக்ஸிஸ்டன்ஸ்லயே இல்ல, அது யாராலையும் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு ஏன் உங்க ஃபேமிலியில இருக்கிறவர் பண்ணலையா, நானும் பண்ணி காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அந்த அசுராவையும் வந்துச்சு அட்டாக் பண்ண வரப்ப கீழே இறங்க அப்படின்ட்டு நாட்சுமி போறப்ப ரெண்டு சைட்ல இருந்து அட்டாக் வருது. அப்ப ஹீரோ வந்து அவங்கிட்ட சோட வச்சு அதை தடுத்துறான். அப்ப ஹீரோ வந்து இந்த சோட நல்லா இருக்கே அப்படிங்கிறப்ப நாட்சு இருந்துட்டு ஆமா இத ஸ்பெஷலா கையாலே ஃபோர்ஜ் பண்ணது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஆனா அதுல லைட்டா டேமேஜ் ஆயிடுச்சு, கவலைப்படாத லைட்டா தான் அப்படிங்கிறப்ப அவ வந்து சரி சரி இந்த ஃபைட்ல பிரேக் ஆனது பரவாயில்ல அப்படின்னு மன கஷ்டத்தோடயே சொல்றான். அதுக்கப்புறம் நசரோட ஃபயர் எல்லாம் ஹீரோ தடுத்துட்டு போயிட்டு பண்ணல நாட்சுமி அப்படிங்கிறப்ப அவ வந்து ஹீரோ கொஞ்சம் டைம் கூட அப்படின்ட்டு ஹீரோ விட அவ தான் நர்வஸா இருக்கா. அதுக்கப்புறம் அங்க சுசுகா இருந்துட்டு அந்த சடங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கா. அப்ப போச்சு டைம் என்ன போல அப்படின்னு நாட்சுமி சொல்றப்ப மறுபடியுமே ரெண்டுமே அட்டாக் பண்ண வருதுங்களா. அப்ப இவங்க மறுபடியும் மேல போயிட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு செங்குத்தா போறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படியே கீழே விழுந்துறான். அப்ப உடனே நாட்சுமி இருந்துட்டு ஹோக்குட்டோ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னு அந்த இடத்துக்கு ஒரு டிராகன் வந்துருது. அப்ப ஹீரோ வந்துட்டு ஹோக்குட்டோ நான் சொன்னேன் நம்ம கிட்ட டிராகன் தான் இருக்கா அப்படின்னு கேட்க நாட்சுமி வந்துட்டு ஆமா இதுதான் நம்ம ஃபேமிலியை பாத்துக்கிற கார்டியன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஏன்னா என்னால இதை ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண முடியாது, இங்க பாரு ஹோக்குட்டோ எனிமியோட ஃபெமிலியர் எல்லாத்தையுமே அழிச்சிரு அப்படின்னு சொல்ல அதுவும் மேல பறந்து போகுது. அப்ப வந்து ஹீரோ பிடிக்க முடியல அப்படிங்கிறப்ப இங்க குதிச்சிரு அப்படின்னு அவ சொல்ல ஹீரோ வந்து என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பிடிக்க முடியாம கீழே விழுந்துறான். ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா நாட்சுமி வந்துட்டு பிடிச்சாரா. அதுக்கப்புறம் அந்த டிராகன் இருந்துட்டு அந்த அசுராவை துரத்தி போகுது. அது ஃபயர் எல்லாம் லான்ச் பண்ண அதுல இருந்து நான் தப்பிச்சு அதை அட்டாக் பண்ண போகுது. அதுக்கப்புறம் அது லைட்னிங் வச்சு அட்டாக் பண்ணுது. அதுல இருந்துமே இந்த டிராகன் வந்து தப்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த அசுரா இதை சுத்தி அந்த டாலிஸ்மன் பேப்பர் எல்லாம் போட்டு வச்சுட்டு அதை ஒரு பாம்பு மாதிரி வெடி வைக்குது. பட் அதுல இருந்துமே அந்த டிராகன் தப்பிக்குது. ஆக்சுவலா கைஸ் நான் இதுக்கு முன்னாடி தெரிஞ்சு போடலன்னு சொன்னல, அதுக்கு இந்த காரணமா ஒண்ணு ஃபர்ஸ்ட் ரெண்டு எபிசோட்ல 3D அனிமேஷன் பார்த்தேன். 3D அனிமேஷன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இந்த டிராகனோட அனிமேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் சத்தியமா இவ்வளவு ஃப்ளூவன்ட்டான 3D அனிமேஷன் நான் பார்த்ததே இல்ல இது வரைக்கும். அவ ஹீரோ வந்துட்டு என்ன விட இப்ப நான் நல்லா தான் இருக்கேன், இந்த செல்ஃப் டிஃபென்ஸோட அட்டாக் பண்ண யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க அவர் வந்து ட்ரை பண்ணுவான். அதுல இருக்கிற சீலை ரிமூவ் பண்ணோம்னா அது சாக்காவோட பவரை எடுத்துக்கிட்டு எனிமி டிஸ்ட்ராயர்ஸோட மாறிடும். அதுக்கப்புறம் என்னோட போவ கூட அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஆனா இதுல அம்புகளே இல்லையா அப்படின்னு கேட்க அவ வந்து கவலைப்படாத இதுல மேஜிக் எனர்ஜி இருக்கு, இது பீச் போ அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ வந்து சரி அந்த சோல்ஜரை நான் பாத்துக்கிறேன், நீ சடங்கு நிறுத்துறத பாத்துக்கோ அப்படிங்கிறப்ப நாட்சுமி இருந்துட்டு ஆனா இங்க நான் தான் மாஸ்டர் நீதா ஃபெமிலியர், நான் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த குதிரையில இருந்து இறங்கிட்டு ஹீரோ வந்து ஸ்வாட்ல இருந்து பயங்கரமான அட்டாக் லான்ச் பண்றான். பட் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. இருந்தாலும் கூட அந்த அட்டாக் போயிட்டு அந்த ஆர்மர் சோல்ஜரை அட்டாக் பண்ணுது. அப்ப நல்ல வேலை பண்ண அப்படின்னு நாட்சுமி சொல்ல ஹீரோ வந்து இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது மேல ஏறி அதோட ஆர்மரை பிரேக் பண்ண பாக்குறான். பட் முடியல. அப்ப ஹோக்குட்டோவ நினைச்சு பார்த்து அதோட ஆர்மரை பிரேக் பண்ணிடான். அப்ப அதோட கோர் டாலிஸ்மன் தெரியுது. உடனே நாட்சுமி இருந்துட்டு அவரோட பீச் போ மூலியமா ஆரோவை வச்சு அதோட கோரை அட்டாக் பண்ணிடுறா. அதனால அங்க போட்டு இருந்த அந்த பேரியருமே டிஃப்யூஸ் ஆயிருது. சரி ஓகே இப்ப சடங்கு தடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க போறப்ப அந்த டீமன் சோல்ஜர் அதுக்குள்ள ரெக்கவர் ஆகி மறுபடியும் அவங்களை துரத்த ஆரம்பிக்குது. ஆனா அப்படி துரத்திட்டு இருக்கப்பதான் அந்த டிராகன் வந்து அந்த டீமன் சோல்ஜரை அடிச்சு போட்டுருது. வாயில பார்த்தா அந்த அசுராவையுமே தோக்கடிச்சு கொண்டு வந்துருச்சு. அப்ப நாட்சுமி வந்துட்டு இதுதான் நம்ம கிட்ட இந்த மாதிரி டிராகன் இருக்கிறதா நல்லது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து சரி இதை சீக்கிரம் முடிக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்ப இது இன்னும் முடியலப்பா அப்படின்ட்டு சுசுகா அந்த டாலிஸ்மன் எல்லாம் வச்சு இவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிடுறா. முக்கியமா டாலிஸ்மன் இவங்க பிடிச்சு வச்சுக்குது. ஹீரோ வந்து இந்த டாலிஸ்மன் எல்லாத்தையுமே இவரோட பிளட் வச்சு உருவாக்கி இருக்கா. அப்படிங்கிறப்ப அந்த சுசுகா நான் மேஜிக்கல் ஷாமன் சுசுகா டைரஞ்சி டைசன் ஃபுன்கான் ஆஃப்டர் லைஃப் கார்டுக்கு என்னோட உயிரை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சடங்கு ஆரம்பிக்கிறப்ப அந்த நாட்சுமி ஸ்பிரிட் எனர்ஜியும் அவனோட உடம்புக்குள்ள போக பயங்கர வெளிச்சமா வந்து வானத்துல இருந்து கருப்பு கலர் ஒண்ணுமே வரப்ப ஹீரோ வந்துட்டு நாட்சுமி என்ன நடக்குது அப்படின்னு கேட்க அவர் வந்துட்டு எனக்கு தெரியல, ஆனா இது கண்டிப்பா கடவுளா இருக்காது அப்படிங்கிறப்ப அந்த சடங்கு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருது. அப்ப அவளுமே உட்காந்து அண்ணா கேக்குதா அப்படிங்கிறப்ப அவன் கை அசையுது, சந்தோஷப்படுறா. அவனுமே எந்திரிக்க இவன் இருந்துட்டு அண்ணா நீ திரும்ப உயிரோட வந்து பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருந்தா அவன் டப்புன்னு அவ கழுத்தை பிடிச்சு இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்களோட பாஸ்ட் காணிக்கிறப்ப என்னன்னு அப்பா இருந்துட்டு பட்டர்ஃபிளை எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு உனக்காக தான் பண்ண அப்படிங்கிறப்ப இவ இருந்துட்டு ரொம்ப நன்றி அண்ணா அப்படிங்கிறப்ப அப்பவுமே இவ வந்துட்டு பத்தல அப்படின்னு தான் சொல்றான். இப்பவுமே சுசுகா நீ பண்ணது என்னைக்குமே எனக்கு பத்தனதே இல்ல அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு பிக் பிரதர் என்னோட உயிரை கொடுத்து உன்னை வர வச்சிருக்கேன், கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவன் ஹோக்குட்டோவை கொண்டிருக்கா அப்படின்னா தண்டனை அவளுக்கு வேணும் தானே, டேம் இட் தட்ஸ் எனஃப் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அந்த டாலிஸ்மனோட புடியில இருந்து வெளியே வந்துட்டு நாட்ஸ்மே மேல இருந்த அந்த டாலிஸ்மனையுமே பிச்சு எரியறப்ப
அவர் வந்துட்டு ஒரு டாலிஸ்மன் வச்சு மத்த டாலிஸ்மன் எல்லாத்தையுமே எரிச்சிடறா. அதுக்கப்புறம் ஹீரோ பக்கத்துல போறப்ப அந்த அண்ணனோட உடம்பு வந்துட்டு வேற ஏதோ ஒரு ஸ்பிரிட் பல்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோ வந்து அதை அட்டாக் பண்றான், பட் அதை அட்டாக் பண்ண முடியல. மறுபடியும் ஓங்கி அட்டாக் பண்றான், பட் இவனதான் அது தூக்கி வீசிடுது. அவனோட ஸ்வாடுமே பழையபடி மாறிடுது. அப்ப ஹீரோ வந்து என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு ஓடி போயிட்டா. பேக்ல மாட்டினால அந்த பேக் எடுத்து ஸ்பிரிட் பல்ஸ் மேல தூக்கி வீசிட்டு சுச்சுமிக்காவோட பிளட் ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணு அப்படிங்கிறப்ப அங்க ஏதோ ஒண்ணு நடக்குது. அப்ப மறுபடியும் பாஸ்ட காமிக்கிறாங்க. அப்ப ஒரு பொண்ணு வந்துட்டு உங்களோட மைண்ட சேஞ்ச் பண்ண வாய்ப்பே இல்லதானே அப்படின்னு கேக்குறா. அங்க உட்கார்ந்து இருக்கிறவன் யார் தெரியுமா கைஸ்? இவன் தான் நம்ம ஹீரோவோட அந்த ஃபேமிலில இருந்த யாக்கோ அப்படிங்கிறவன். இவன் பண்ண அந்த சடங்கை தான் அந்த சுசுகா வந்துட்டு ட்ரை பண்ண பாத்திருக்கா. அப்ப அந்த யாக்கோ இருந்துட்டு இல்ல நான் மாத்திக்க மாட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு பரவாயில்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களோட கமெண்ட்டுக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன் மாஸ்டர் யாக்கோ அப்படின்னு சொல்றா. பிரசன்ட்ல நாட்சுமி இருந்துட்டு 5 எலிமெண்டல்ஸ் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு மேஜிக் ஸ்பெல்ல யூஸ் பண்ணிட்டு ஹீரோ போய் புடிச்சிட்டு மேல பாக்காத, நீ ரொம்ப நேரம் பாத்துட்டு இருந்தா உன்னோட சோலையுமே அது எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த சடங்கு அவன் சக்சஸ்ஃபுல்லா தடுத்து நிறுத்திடுறாங்க. ஹீரோ வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க நாட்சுமி வந்துட்டு அப்படிதான் நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப அந்த சிசுகா இருந்துட்டு பிக் பிரதர் என்னோட உயிர் தானே போயிருக்கணும், ஒன்று எதுக்கு போச்சு அப்படின்னு அழுதுட்டு இருக்கிறப்ப அந்த யுகிசாக்கி குதிரையுமே ஹீரோக்கு அந்த ஸ்வாடை எடுத்து வந்து கொடுக்க அந்த சிசுகாவும் உன்னோட ஃப்ரெண்டை நான் கொண்டுட்டல, சீக்கிரம் என்னைய நீ கொண்டுரு அப்படிங்கிறப்ப அப்ப ஹீரோ வந்துட்டு ஒன்னு நான் கொண்டுட்டேன்னா உங்க அண்ணனை யாரு ப்ராப்பரா இறுதி சடங்கு பண்ணி அனுப்பி வைப்பா அப்படிங்கிறப்ப அவளுமே கத்தி அழுக ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த ஹொக்குட்டோ டிராகனை பார்த்துட்டு ஹீரோக்கு அந்த ஹொக்குட்டோட ஞாபகம் வந்து ரெஸ்ட் இன் பீஸ் ஹொக்குட்டோ. அதுக்கப்புறம் உன்னால ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க நாட்சுமி இருந்துட்டு இல்ல இதுல இருந்து சோல் வந்துட்டு லெஃப்ட் ஆயிருச்சு, ஆனா இதை கண்ட்ரோல் பண்றவங்க ஹீரோ இருப்பாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து என்ன சொல்ற அப்படின்னு கேட்க நாட்சுமி இருந்துட்டு இது வந்துட்டு ஒரு கண்ட்ரோல் பண்ற டைப் ஃபெமிலியர், சோ இதை வேணும்னே யாரோ உன் கூட பழகிறதுக்காகவே உருவாக்கி உங்ககிட்ட அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு யாரா இருக்கும் இது ஃபெமிலியர்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அவரோட மெமரி எல்லாம் நினைச்சிட்டு கண்டிப்பா ஒரு நாள் அவளை மீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப நாட்சுமியும் கண்டிப்பா பாப்பேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் டோஜியை பாக்குறப்ப அவன் வந்து எவ்வளவு விஷயம் நடந்துச்சு, முக்கியமா இந்த ஹொக்குட்டோ ஒரு ஃபெமிலியர் எனக்கு ஆச்சரியம் இல்லை, ஏன்னா அவ எப்பவுமே ஸ்ட்ரேஞ்சா தான் நடந்துக்குவா, முக்கியமா உமன ரொம்ப பாசமா இருந்தா கடைசியில மிஸ்டீரியஸா இருந்து மிஸ்டீரியஸாவே போயிட்டா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து டோஜி நான் வந்துட்டு டோக்கியோக்கு போலான்னு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் டோக்கியோல இருக்கிறப்ப எதுக்கு வந்திருக்கானா அந்த நாட்சுமி இருந்துட்டு இங்க பாரு நான் மாஸ்டர், என்னோட ஃபெமிலியரா நீ எப்பவுமே ஏன் கூட தான் இருக்கணும், அதனால நான் இருக்கிற ஷாமன் பிரிப்பரேஷன் ஸ்கூல்லயே வந்து நீயும் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த ஹீரோ வந்துட்டு உண்மையுமே அதுக்காக தானா இல்ல வேற எதுக்காகச்சுமா, சரி நாட்சுமி கூட இருக்கிறது நல்லது அப்படிங்கிறப்ப ஹொக்குட்டோ கூப்பிடுற மாதிரி ஸ்டூபிட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹீரோ வந்து போச்சு திடீர்னு இப்படி வாய்ஸ் எல்லாம் கேக்குது அப்படிங்கிறப்ப வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி அப்படின்ட்டு நாட்சுமி தான் வரா. அப்ப ஹீரோ வந்து என்ன இப்படி ட்ரெஸ் போட்டிருக்க பையன் மாதிரி அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு என் மெயின் ஹவுஸ்ல இருக்கிற ட்ரெடிஷன் இதுதான், நான் தான் இந்த கிளானோட ஹெட் ஆக போறதுனால மத்த கிளான் ஹெட் எல்லாம் பாக்குறதுக்கு நான் ஒரு பையன் மாதிரி இருந்தாதான் சரி அப்படிங்கிறா. இந்த ட்ரெடிஷனை தான் ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷனா ஒரு மகன் இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பா. நான் இப்படிதான் இருப்பேன் அதனால கொஞ்சம் பழகிக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஓகே எனக்கு புரியுது நான் இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறப்ப அவள் வந்துட்டு சாரி ஒண்ணு ஏமாத்துனதுக்கு அப்படிங்கிறப்ப நீ நம்ம என்ன ஏமாந்தா அப்படின்னு கேட்க அவர் வந்து சரி புரிஞ்சுதுன்னு சொன்ன என்ன புரிஞ்சு அப்படின்னு கேட்க ஹீரோ வந்து அது ஒண்ணும் இல்ல நம்ம கிளான்ல இந்த மாதிரி வேற வேற ட்ரெஸ் எல்லாம் போடுறது நேச்சுரல் தான் அப்படிங்கிறப்ப அவர் வந்து இதுதான் புரிஞ்சுன்னு சொன்னியா அப்படின்ட்டு அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு டோஜி வரான். ஹீரோ வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க நாட்சுமி வந்து டோஜி என்ன பண்றான் அப்படின்னு கேட்க ஹீரோ வந்து அவனுமே நம்ம ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ண போறான் அப்படிங்கிறப்ப நாட்சுமி வந்துட்டு அவன் அமைச்சர் அவன் எப்படி அந்த ஸ்கூல்ல தாக்கு பிடிப்பா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து மெதுவா பேச அங்கதான் நின்னுட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப டோஜி இருந்துட்டு என்னால ஸ்பிரிட்ஸ பார்க்க முடியும் அந்த டிசாஸ்டர்ல இருந்து அப்படிங்கிறப்ப நாட்சுமி இருந்துட்டு அதுக்கு அர்த்தம் அப்படிங்கிறப்ப டோஜி இருந்துட்டு என்னால ஸ்பிரிட்ஸுக்கும் நார்மல் பர்சனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை என்னால நல்லா கண்டுபிடிக்க முடியும், நாட்சுமே உன்னோட ரிப்பன் அழகா இருக்கு அப்படின்னு சொல்றான். சோ எனக்கு தெரிஞ்சு ஹொக்குட்டோவா ஃபெமிலியரா அனுப்பி வச்சது இவளாதான் இருக்கும், ஸ்டூபிட் அப்படிங்கிற பேர் உனக்கு கரெக்டா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப அவ நீங்க 2 பேரும் ஜூனியர் ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப ஹீரோ வந்து சாரிப்பா அவ எப்பவுமே இப்படி இருக்க மாட்டா அப்படிங்கிறப்ப அவளை பார்த்தாலே எப்பவுமே இப்படிதான் இருப்பான்னு எனக்கு தெரியுது அப்படிங்கிறப்ப ஹீரோ அப்பதான் அவள்கிட்ட இருக்கிற ரிப்பனை பார்த்துட்டு ஹொக்குட்டோ இருந்தது மாதிரியே இருக்கே அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அவர் வந்து என்ன வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. புதிய தொடக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மியூசிக்கை போட்டு இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.